வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி குயிக்காக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய பொட்டுக்கடலை குருமா தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பூரியோட கூட வச்சு சாப்பிட்லாம், நீங்கள் இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி லேயராக சப்பாத்தியோடு வச்சுருக்கேன். வாங்க இப்போ இந்த சுவையான பொட்டுக்கடலை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்க. இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் வாயில் கடிப்படும், சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் செவந்து வரட்டுமா பார்த்தேன், செவந்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சோம்பு முன்னாடி சேர்த்துட்டோம்னா கரிஞ்சு போயிடும். இதெல்லாம் செவந்து வந்த பிறகு சேர்த்து பொரிய விட்டுட்டு, இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சுனாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ள இந்த பொட்டுக்கடலை குருமாவுக்கு அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஒரு மிக்சி கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன், அதில் நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவு இருக்குது பாருங்க, அந்த மாவில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நம்ம இதை டைரெக்டாக அப்படியே சேர்த்தோம்னா கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பொட்டுக்கடலை ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயமுமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இடையில அப்பப்போ கலந்து விட்டுறது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சேர்த்துட்டு, தக்காளியை ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம், தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுன்னா போதும். நீங்கள் ரொம்ப நல்லா வதக்கிட்டிங்கன்னா புளிப்பு சுவை வந்துடும், அதனால் பாதி அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகணும், அதனால் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி தண்ணி போட்டு கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பொட்டுக்கடலை மாவு இருக்கிற தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் மொத்தமாக இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா திக்காகிடும். அதே மாதிரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காகும். அதனால் தண்ணி சேர்க்கும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷமாக பார்த்திங்கன்னா கொதித்து வந்துருச்சு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இது ஆறின பிறகு கொஞ்சம் லேசாக கட்டி கொடுக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சப்பாத்தியோடையோ பூரியோடையோ வச்சு சாப்பிட சரியாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. வீட்டில் காய்கறி இல்லைன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளி இருக்கும், அதை வச்சு ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் குயிக்காகவே பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.